ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் அளவுக்கு பெரிய சைஸ் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை தண்டோடவே இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. தண்டோடு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆனியன் கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துட்டு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமே தக்காளி நமக்கு நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்படிலாம் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கருகிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டில் எல்லாமே பச்சையாகவே அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு லெட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ரா ஸ்மெல் நமக்கு போகும். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருக்கேன். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் திரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ முட்டை ஆல்ரெடி ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு கிரேவி நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், கிரேவி நமக்கு நல்லா திக்காகிடுச்சு. அதே சமயம் எண்ணெய்லாம் திரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போது முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிரேவி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம். இப்போ தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போது சூப்பராக நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸோடவும் சப்பாத்தி, நான், வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட வாசனையுமே நமக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.